மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் இந்த IPL 2025ஓட ஆக்ஷன்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஃபாரின் பிளேயரா உள்ள வரப்போறாரு. எந்த டீம் அவரை போட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஒரு 5 டீம் ஜாஸ் பட்லரை டார்கெட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜாஸ் பட்லரோட இந்த அக்ரெசிவான பேட்டிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடன் கார்டன் மாதிரி பிச்சுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படினே வந்து சொல்லலாம். எஸ், நிறைய ஃபேவரட் பேட்டர்ஸ் வந்து ஈடன் கார்டன்ல தான் உருவாவாங்க. ஓகேவா, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 107 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அங்க அடிச்சிருக்காரு லாஸ்ட் சீசன், அது KKR vs RR மேட்ச்ல அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் மறக்க கூடாது. எஸ், அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பில்சால்ட்டை வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவை. ஸோ அதனால மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லருக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவங்கள்ட்ட RTMலாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து பில்சால்ட்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து கொல்கத்தா மேபி ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் வேற. ஸோ மேபி நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபேப் டு பிளேசிஸ் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் RCB வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலையபிளான ஓபனர், அதே நேரத்தில் ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடிட்டு இருக்காங்க. எஸ், இந்தியன் பிளேயர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு KL ராகுல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிஷப் பண்ட், அது மாதிரி எல்லாம் இருக்காங்க அந்த கேப்டன்சி ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் இந்த எல்லா ஸ்கில்ஸோடையும். பட் ஆனா மேபி இந்த ஃபேபை கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த பட்லரோட அக்ரெசிவான ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து RCBக்கு சூட் ஆகும். அகைன் ஈடன் கார்டன் எப்படியோ அதே மாதிரி தான் சின்னசாமியும், இன்னும் சின்னசாமி ரொம்ப பேட்டர் ஃப்ரெண்ட்லி பிட்ச் வேற. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா RCB வந்து மேபி பட்லரை டார்கெட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அவங்கள்ட்ட அவ்வளோ மணியும் இருக்கு, போகலாம் ஒரு 15-16 கோடி வரைக்கும் நல்லாவே போகலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். ஒரு சைடு விராட் கோலி, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து பட்லரை வந்து அவங்க டார்கெட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா பஞ்சாப் கிங்ஸ் இந்த வாட்டி வந்து ஆல் அண்ட் அவுட்டா நிறைய பிளேயர்ஸுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இருப்பாரு. அவங்களோட ஸ்குவாடை அவங்க ரீபில்டு பண்ணியே ஆகணும் அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு. ஓகே, ஏன்னா அவங்க 2 அன்கேப்டு இந்தியனை மட்டும்தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிற காசுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக போகலாம். பிரப்சிம்ரன் சிங்கை ரீடைன் பண்ணதுனால அவர் ஒன் ஆஃப் த ஓப்பனராக இறங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தான். பட் ஆனால் ஜாஸ் பட்லர் அங்கே போகிறாரு அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஜானி பேஸ்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஜானி பேஸ்டோவை நல்லா பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணாங்க. அவரோட இன்ஜூரிஸ், அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் அவுட் தான் இப்போ அவர் ரிலீஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா அவரோட இடத்தை அந்த ரீப்ளேஸ் பண்ற பிளேயரா இருப்பாரு. மேபி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரப்சிம்ரனோட ஓப்பனிங் அனுப்பப்படலாம், இல்ல ஒன் டவுன் கூட வேற அனுப்பப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். பட் 110 கோடியோட உள்ள போற பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு பட்லரை டார்கெட் பண்ணுவாங்க. நான் அகைன் சொல்றதா அவங்க ஸ்குவாடை டோட்டலாவே ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தபடியா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் ஆஃப் த CSK மேஜரா தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பர் தான். எஸ், MS தோனி அங்க இருக்காரு. பட் அவரால் எல்லா மேட்சும் இதுக்கப்புறம் விளையாடுவாரா, இல்ல எல்லா சீசனும் அடுத்தடுத்து விளையாடுவாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஜாஸ் பட்லர் வந்து மேபி அங்க சூட் ஆவாருன்னு நான் இன்னொரு சொல்றதுக்கான இன்னொரு காரணம் MS தோனி இருக்காருல்ல, அவர் ஐடலா எடுத்திருக்கிற ஒரு பிளேயர் தான் ஜாஸ் பட்லர். நிறைய இடங்கள்ல அது அவரே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் MS ஓட விளையாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. இதை தாண்டி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் ஜாஸ் பட்லர். ஆனா அவர் எடுத்து கேப்டனால ஆக்க முடியாது. ஆனா ருத்ராஜ் ஹெல்ப்பா வந்து வைக்கலாம். அதே நேரத்தில் என்னைக்குமே வந்து நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் மேல கொஞ்சம் நம்ம ஆளுங்க வந்து காட்டுவாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு பட்லரோட எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங், அதே நேரத்தில் பவர் பிளேயர் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆன் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா CSKக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த லீடர்ஷிப் அந்த ஒரு இது வேணுமோ அந்த அட்வைஸ் கொடுப்பாரு. எபிலிட்டி இவர்கிட்ட பயங்கரமா இருக்கு, அதிக ரன் அடிக்கிறதுக்கு. ஆங்கர் ரோலும் வந்து பயங்கரமா பண்ணுவாரு. சேப்பாக் பிச்சர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பெருசா சூட் ஆகிற பிளேயர் கிடையாது. ஆனா அதை தாண்டி வெளியில பயங்கரமா நீடு அண்ட் அக்ரெசிவான ஸ்டைல் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படினே சொல்லலாம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி இவருக்கு போறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு CSK அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற 3 டீம்ஸும் கண்டிப்பா போவாங்க. ஆனா CSK வந்து ஒரு 60-70% பிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். எஸ், ஒன்ஸ் டெவான் கான்வே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா RTM பண்ணிட்டு வந்துருவாங்க. ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயருக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பென் ஸ்டோக்ஸ் அடிச்சு தூக்குவாங்க ஒரு டைம் அப்படின்ட்டு. அது மாதிரி
ஏதாவது ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு சில இஷ்யூஸும் இருக்கு. என்னன்னா ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன காஃப் இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வராரு. அவர் இன்னும் எக்ஸாக்டான சர்ஜரி வந்து பண்ணிக்கல. ஓகே, அதனாலதான் விக்கெட் கீப்பிங் அவர் வந்து இப்போ நடந்த அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல அவர் பண்றது இல்ல. ஓகே, சோ அதனால இப்போ அது ஐபிஎல் குள்ள எப்படி சரியாகும், எப்படி வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ் கன்சர்ன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஐபிஎல்லுமே ஒரு வேற லெவல் இஷ்யூவா இருந்துகிட்டே இருக்கு. அவங்களால ஃபுல்லா இருக்கவே முடியல. மேபி லாஸ்ட் சீசன் ஜாஸ் பட்லர் ஃபுல்லா விளையாண்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா ஆர்ஆர் வந்து கப் அடிச்சிருக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஜாஸ் பட்லரை கடைசி நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு வர கலட்டி விட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுவும் இருக்கும் ஆர்ஆர் கிட்டேருந்து. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க கண்ணை மூடிட்டு போகலாங்க. ஏன்னா 450லேருந்து 550 ரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதில் ஒரு 2 செஞ்சுரி அடங்கும். அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அக்ரெசிவான பேட்ஸ்மேன், அவரால் எல்லாமே பண்ண முடியும், விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும். அண்ட் ஆல் ஓவர் அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னா ஆப்போசிட் பவுலர்ஸ் பார்த்து பயப்படுவாங்க. வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர், இங்கிலாண்டோட கரண்ட் T20 கேப்டனா வேற செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கிலாண்டோட ஒயிட் பால் இதுலேயே அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாஸ் பட்லருக்கு கண்டிப்பாக இந்த டீம்ஸ் எல்லாம் போவாங்க. இதை தாண்டி மேபி மும்பை கூட டச் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, ஜாஸ் பட்லர் எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும், நீங்கள் எங்கே போவாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.